அனைவருக்கும் வணக்கம். உணவு, ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் அப்படிங்கிற பாடத்தில் உணவு, ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் வாழ்வாதாரத்திற்கான இணைப்பு இதுதான் ஃபஸ்ட்டு பாடம். முதல் பாடத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஒரு 4 வகையான அமர்வுகள் இருக்குது. ஒன்று, சுய உதவி குழுவில் சேர்ந்தால் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன, கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிக்கும் பணம் எங்கே செலவிடப்படுகிறது, வாழ்வாதாரம், சரியான உணவு, ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றின் இணைப்பையும் தேவையையும் அறிந்து கொள்ளுதல், நோய்வாய்ப்பட்டு நாம் பணம் செலவழிப்பதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மகளிர் திட்டம் நிறைய முன்னேற்ற பாதைகளில் போயிட்டுருக்காங்க. பெண்களுக்கான முன்னேற்ற பாதைகளில் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் இந்த FNHW ஃபாலோ பண்ணுறது மூலமாக அந்தந்த குடும்பங்களை நல்ல ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுலையும், அவங்களோட வறுமையை குறைக்கிறதையும், வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கும் இந்த FNHW பயிற்சி அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சுய உதவி குழுக்களில் சேருவதன் மூலம் அந்த உறுப்பினர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல அவங்க உணவு, ஊட்டச்சத்து, சுகாதாரம் போன்ற விஷயங்களில் மேம்பாடு அடையவும், சேமிப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் இந்த பயிற்சி அவங்களுக்கு பெரிதும் உதவுகிறது. எல்லோருடைய அன்றாட வாழ்க்கையிலையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் அவங்க வேலைகளை செஞ்சாலுமே அவங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடாதனாலையும், அந்த 3 வேளை உணவு, அதாவது ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபுட் செக்யூரிட்டி இல்லாதனாலையும் நோய்வாய்ப்படுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மருத்துவத்திற்காக அவங்கள சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் அதிகப்படியான ஒரு தொகையை மருத்துவத்துக்காக செலவு பண்ணுறாங்க. அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிறோம், நல்லா வருமானத்தை ஈட்டுறோம், ஆனால் சம்பாதிச்சு எங்கே போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை பைக்குள்ளே போட்டால் என்ன ஆகும், திரும்ப நம்ம சம்பாதிச்சு ஓட்டை பையில் போட்டே இருப்போம், ஒவ்வொன்றா கீழே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த பைக்குள்ளே போடுறதுக்கான பிரயோஜனமே இல்லை. அதாவது பை நிரம்பாது என்றைக்குமே. அது ஏன்னா கீழே ஓட்டை இருக்குது, அது வழியாக போயிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் நம்ம சரியான முறையில் உணவு உட்கொள்ளாததுனால, அந்த சரியான டைமுக்கு சாப்பிடாததுனால, சரிவிகித உணவாக எடுத்துக்காததுனால பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பணம் நமக்கு சேமிப்பு தொகையிலேருந்து செலவாகுது. அதனால் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அடுத்தது கழிவறை பயன்பாடெல்லாம் இருக்குது, அதையும் நம்ம சரிவர ஃபாலோ பண்ணாததுனால நமக்கு நிறைய நோய்வாய்ப்படும் போது நம்ம ஈட்டக்கூடிய பொருள் விரயமாகுது. அதனாலேயே நம்ம குடும்பம் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போகாது. இப்போ இதெல்லாமே நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம குழுவில் சேர்றதன் மூலமாக அந்த சுய உதவி குழு உறுப்பினர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கடன் பெறுவதற்கான எளிதான ஒரு அணுகுமுறை கிடைக்குது. அவங்களுக்கு சுய உதவி குழு உறுப்பினர்கள்ட்டே ஒரு சந்தித்து பேசும்போது அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி சிறப்பாக நடத்தலாம், அவங்க குடும்பத்தை எப்படி சமூகத்தில் ஒரு மேம்பாடு அடைய செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சேமிப்பை எப்படிலாம் நம்ம அதிகரிக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஏழை மக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பின்னடைவில் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சுய உதவி குழுவில் சேர்ந்து பல வகையான மீட்டிங்கில் கலந்துக்கும் போது, பயிற்சி எடுத்துக்கும் போது நிறைய அவங்களுக்கு தைரியம் கிடைக்கிது, அந்த ஒற்றுமை உணர்வு கிடைக்கிது, விழிப்புணர்வு அதிகமாக கிடைக்கிது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச விஷயங்களை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இதெல்லாம் நம்ம முன்னெடுத்து செல்லணுமா அப்படிங்கிறத பின்பற்றுவாங்க. அவங்களுடைய நடத்தை மாற்றம்னு ஒன்று சொல்லுவாங்க. நடத்தை மாற்றத்தை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும். அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனையினால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா, அடிக்கடி அவங்க நோய்வாய்ப்படுவாங்க. அவங்களுடைய பணம் மருத்துவமனைக்கு அதிகபட்சமாக செலவாகும். அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தை தானே கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம உடல்நலம் சரியில்லைனா ஆட்டோமேட்டிக்கலி மனநலமும் நமக்கு பாதிக்கப்படும். இதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்குது.
குழந்தைகளுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுதுன்னா அவங்க வந்து பெரியவங்க வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு டைஜஷன் பண்ணிப்போம். சின்ன பிள்ளைங்களால பண்ண முடியாது. அதிகபட்சமாக இதில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க சரியான உணவை எடுத்துக்காததுனால அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்படி பாதிக்கப்படும்போது குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களால வந்து ஸ்கூலில் போயிட்டு சரியான முறையில் பாடத்தை கவனிக்க முடியாது. சரியாக சாப்பிடலை அப்படின்னா டயர்ட் ஆவாங்க, அப்புறம் டல் ஆவாங்க, படிப்பில் அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து காலை உணவே சாப்பிட்றதில்ல, சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. காலை உணவை தவிர்த்துட்டாவே பார்த்திங்கன்னா சரியான முறையில் அந்த நாள் முழுசும் அவங்க சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அதனால தான் இப்போ நமக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த காலை உணவுன்ற திட்டத்தை, முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சத்தான உணவுகளை எல்லோரும் சாப்பிடணும். சுகாதார சேவைகளின் நன்மைகளை எல்லாருமே அப்பப்போ அவங்க வந்து ஏதாவது முக்கியமான டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா உடனே எடுத்துடணும். அடுத்தது நம்ம செலவுகளை குறைக்கணும். சோப்பு போட்டு கையை கழுவணும். அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கழிவறையை பயன்படுத்தின பின்னாடியும் சோப்பு போட்டு கை கழுவணும். இப்படி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலமாக நம்ம குடும்பத்துக்கு ஆட்டோமேட்டிக்கலி 2 வகையாக வந்து வருமானத்தை ஈட்டலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று நம்ம சம்பாதிச்சு சேமிக்கிறது, இன்னொன்று வந்து நம்ம செலவை குறைச்சி சேமிக்கிறது. அப்போ 2 வகையான சேமிப்பு. சேமிக்கும்போது அந்த ஓட்டப்பையில் போடுறங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா, அந்த சேமிப்பை வந்து நிரந்தரமாக நிரப்பப்படும். மகிழ்ச்சியான குடும்பமாக நம்ம வாழலாம். சமுதாயத்தில் நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கலாம். இதுதான் வந்து இந்த உணவு, ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தோட குறிக்கோள்கள். பதிவை தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உணவு, ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தில் நம்ம 3 வேளையும் சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிட்றதுனாலையும், சரிவிகித உணவை உட்கொள்வதனாலையும் நம்ம நோயிலிருந்து விடுபட்டு நம்ம குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லலாம். இதன் மூலமாக நம்மளுடைய வேலை செய்கிற நேரம், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நம்ம 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செய்கிறோன்னா கூடுதலாகவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது கூடுதலான வேலையை பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது உற்பத்தி திறன் அதிகரிக்கும், நம்ம குடும்ப சேமிப்பும் பெருகும், வளமான வாழ்வு, நலமான வாழ்வை நம்ம வாழலாம். மேலும் அடுத்த வீடியோ அத்தியாயம் 2 ஊட்டச்சத்து குறைபாடு சுழற்சி மற்றும் 1000 நாட்களுக்கான பராமரிப்பு, அதில் சந்திக்கலாம். அதில் நம்ம குழந்தைகளை எப்படி வளர்ப்போம் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்ப்போம். வீடியோவை தொடர்ந்து பார்த்தமைக்கு அனைவருக்கும் நன்றி.